Good morning, students. Today, let us study the lesson Current Electricity. Introduction. We have studied in lesson 1 the properties of charges and when they are at rest. But in really, the charges are always moving in the materials. For example, we are known in copper wire. The electrons flow in this wire. They are never at rest and random motion. The motion of charges constitutes is called electric current. The current electricity is the study of flow of electric charges. In 1745 to 1827, Alessandro Volta was invented the electric battery. In this modern world, it depends heavily use of electricity. It is used to operate mechanics, communication systems, electronic devices, home appliances, etc. In this unit, we will study about the electric current, resistance and related to phenomena in materials. Electric current is defined as the charge flowing through any section of the conductor in 1 second. So, I is equal to Q by T if the rate of flow of charge is steady. Then I is equal to dq by dt if the rate of flow of charge varies with time. So, இங்க பாருங்கம்மா electric current அதில் I is equal to Q by T. ஸோ இதில் வந்து பாருங்கள் நமக்கு வந்து அந்த flow of charge வந்து ஸ்டெடியாக இருக்குது I is equal to. ஸோ அப்போ வந்து flow of charge ஸ்டெடின்னு நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய கரண்ட் அப்ளை பண்ணக்கூடிய ஃபார்முலா வந்து பாருங்கள் I is equal to Q by T. Q வந்து நமக்கு வந்து சார்ஜ் தென் அந்த சார்ஜ் வந்து ஃப்ளோ ஆகக்கூடிய அந்த மெட்டீரியலில் நமக்கு ஒரு பர்டிகுலர் டைமில் அந்த கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்டில் ஃப்ளோ ஆகக்கூடிய சார்ஜ் தான் நமக்கு Q, அந்த டைம் வந்து T. ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஐயை வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டெடி கரண்ட்டாக இருந்தால் நம்ம டைம் வேரி ஆகலை, சார்ஜும் வேரி ஆகலைன்னா நம்ம ஐயை வந்து இந்த மாதிரி ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், அந்த டைம் வேரி ஆகுது இஃப் த ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் வேரியஸ் வித் டைம். டைமை பொறுத்து நமக்கு என்ன செய்யுது, சார்ஜ் வந்து வேரி ஆகிட்டே இருக்குது. ஸோ அப்போ வந்து நமக்கு ஃபைன் பண்ணக்கூடிய ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா I is equal to dq by dt. ஓகேவா? தென் த ஃப்ளோ ஆஃப் கரண்ட் வந்து நமக்கு ஒரு 3 டைப்ஸாக இருக்குது. அதை பாருங்கள். ஸோ அது ஒரு கிராஃப் டயக்ராமாக நமக்கு டிஃபைன் பண்ணியிருக்கோம், அதை வேரி பண்ணி காமிச்சிருக்கோம். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கரண்ட். ஏ பிக்சர் பாருங்கம்மா, ஸ்டெடி கரண்ட் விச் டஸ் நாட் வேரி வித் டைம். சரியா? ஸோ டைம் வேரி ஆகலை, ஸோ அதனால் கரண்ட் வந்து நமக்கு கரண்ட் எப்படி இருக்குன்னா ஸ்டெடியாக இருக்குது. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு நமக்கு ஏங்கிற அந்த பிக்சர்ஸ் நமக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டாக நமக்கு ஒரு லைன் மாதிரி கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் கிராஃப் டயக்ராம். பி அண்ட் சி பாருங்கம்மா அந்த பிக்சர். வேரியிங் கரண்ட் ஹூஸ் மேக்னிடியூட் வேரியஸ் வித் டைம். சரியா? கரண்ட் வேரி ஆகுது, அது மாதிரி அந்த டைமும் நமக்கு வந்து என்ன செய்யுதுன்னா அப்படி வேரி ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனுடைய மேக்னிடியூட் ஆஃப் வேல்யூஸ் வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா வேரி ஆகி தான் கிடைக்குது. நெக்ஸ்ட் ஒன் டி, அல்டர்னேட்டிவ் கரண்ட் whose magnitude varies continuously and deflection and direction changes periodically. ஸோ இந்த டீப் பிக்சர் பாருங்கள், இந்த கிராஃப் டயக்ராமில் நமக்கு சைன் வேவ் மாதிரி நமக்கு என்ன செய்யுது, அப் அண்ட் டவுனில் நமக்கு வேவ்ஸ் வந்து அப்படியே வேரி ஆகிட்டே வருது. ஒவ்வொரு பாயிண்ட்ஸுக்கும் நமக்கு டிஃப்ரெண்ட் நமக்கு வந்து லைன்ஸில் அது என்ன செய்யுது, ட்ராவல் ஆகுது. ஸோ
ஸோ இதுதான் நமக்கு அல்டர்னேட்டிங்னா மேலேயும் கீழேயும் மாறி மாறி நமக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறது அல்டர்னேட்டிங் கரண்ட். ஸோ இது மேக்னிடியூட் வேரியஸ் கண்டினியூஸ்லி நமக்கு இது நடந்துகிட்டே இருக்குது. அண்ட் தென் டைரக்ஷன்ஸ், அதோட கரண்ட் டைரக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ஒவ்வொரு டைமுக்கும் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இது வந்து டி டைப் ஆஃப் கரண்ட்டுக்கு நம்ம அந்த மாதிரி கிராஃப் டயக்ராம் நமக்கு மென்ஷன் ஆகும். ஓகே. கன்வென்ஷனல் கரண்ட். Conventional current is the current whose direction is along the direction of the motion of positive charge under the action of electric field. The conventional current due to motion of electrons is in the direction opposite to that of motion of electrons. Drift velocity and current. Drift velocity is defined as the velocity with which the free electrons get drifted towards the positive terminal under the effect of applied electric field. Okay, the meaning of drift velocity. So மெட்டீரியலை நமக்கு என்ன செய்யுதுன்னா அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகக்கூடிய டைரக்ஷன் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரக்ஷனில் தான் நமக்கு இந்த படத்தில் பாருங்கள், எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரக்ஷனில் நமக்கு ஃப்ளோ ஆகுது. ஸோ அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகக்கூடிய அந்த டைரக்ஷன் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரக்ஷன். ஸோ அந்த எல்லா எலக்ட்ரான்ஸ், ஆல் த எலக்ட்ரான்ஸ் வந்து பாசிட்டிவ் டெர்மினலை நோக்கி நமக்கு என்ன செய்யுது, ட்ராவல் ஆகுது. ஸோ அது அப்படி ட்ராவல் ஆகும்போது சில எலக்ட்ரான்ஸ் வந்து ட்ரிஃப்ட் ஆகும். ஸோ அப்படி ட்ரிஃப்ட் ஆகும்போது அந்த ட்ரிஃப்ட் ஆகக்கூடிய எலக்ட்ரான்ஸ்க்கு ஒரு சம் வெலாசிட்டி இருக்கும். ஸோ அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த கெட் ட்ரிஃப்டட் டுவர்ட்ஸ் த பாசிட்டிவ் டெர்மினல், அந்த பாசிட்டிவ் டெர்மினலை பார்த்து என்ன செய்யுது அது வந்து டுவர்ட்ஸ் த பாசிட்டிவ் டெர்மினல் திரும்பும்போது அண்டர் த எஃபெக்ட் ஆஃப் அப்ளைடு எலக்ட்ரிக் ஃபீல்டு. சரியா? ஸோ அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அது மேலே ஒரு ஃபார்ம் ஆகுது. ஸோ அதால் அஃபெக்ட் ஆகும்போது அதுகளுக்கு அந்த ட்ரிஃப்ட் ஆகக்கூடிய எலக்ட்ரான்ஸ்க்கு சம் வெலாசிட்டி வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ தேட் வெலாசிட்டி இஸ் கால்டு தான் என்னது, ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. தென் ஸோ அந்த ட்ரிஃப்ட் வெலாசிட்டியை நம்ம வந்து விடி அப்படின்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஸோ விடி இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் தவ். ஸோ இந்த எலக்ட்ரான்ஸுக்கு வந்து சம் ஆக்சலரேஷன் ஃபார்ம் ஆகுது. ஸோ அதனால் நமக்கு வந்து ஏன்னு எடுக்கிறோம். ஸோ ஏ வெக்டார் இன்ட்டு தவ். நெக்ஸ்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு இ ஸ்மால் இ அண்ட் தென் capital E. Small e is means electrons. Capital E is means electric field by small m. So small, the m means the electron's mass. So Vd is equal to minus of E into E vector by m into tau. So the minus symbol is meaning for directions of the electrons, traveling path on the direction of the electrons. Then current is directly proportional to drift velocity. So Vd is equal to drift velocity, A is acceleration, tau is relaxation time, T is relaxation time, then E vector is equal to electric field, and then E is electronic charge, then m is mass of electron, and then n is number of density of electrons, then L is length of the conductor, and A is area of the cross sectional length or area of the cross sectional material. Current density. Current density at a point within a conductor is the
current through a unit area of the conductor. Around that point, provided the area is perpendicular to the direction of flow of current at that point. So J is equal to I by A. Then that is equal to N E V D. In vector form, I is equal to J vector dot A vector. Then Ohm's law. The electric current flowing through a conductor is directly proportional to the potential difference across the two ends of the conductor when physical conditions such as temperature, mechanical strain, etc. remains the same. So I is proportional V, then V is equal to R into I. Listen. இங்கே பாருங்கம்மா, ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கம்மா. ஸோ அந்த பிக்சரை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி கண்டக்டர்னால் என்ன, கண்டக்டரை வந்து நம்ம ஒரு பேட்டரியோட இணைக்கும் போது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போது நமக்கு வந்து எலக்ட்ரான்ஸில் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுங்கிறத பற்றி நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லிசன். த சப்ஸ்டன்ஸ் which have lot of free electrons, the conductor substance, the conductor is the one of the substance. So the substance which have lot of free electrons, these free electrons move randomly at a given temperature. So there is no transfer of charges and it from one end to another end. That means no current in the conductor. When we applied potential difference by the battery and this connected conductor, the free electrons drift towards the positive ends of the battery and producing a net electric current. This is easily understandable from the following picture. ஓகே, இந்த படத்தில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, அந்த கண்டக்டரை நம்ம என்ன செய்கிறோன்னா ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போது இந்த கண்டக்டரில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு இந்த பொட்டன்ஷியல் பேட்டரியோட கனெக்ட் பண்ணும்போது அது இன் பிட்வீன் கேப்பில் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஃபார்ம் ஆகும்போது இந்த எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகுது, drift towards the positive ends of the battery. ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு நெட் இப்போ எலக்ட்ரிக் கரண்ட் வந்து நமக்கு என்ன செய்யுது, ஃபார்ம் ஆக அது வந்து அதாவது ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுதுனாலே அங்கே வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா அந்த கண்டக்டர் வந்து நமக்கு என்னது கரண்ட்டை பாஸ் பண்ண ஆரம்பிச்சிது. ஓகேவா? ஸோ அதுதான் அங்கே கொடுத்துருக்கோம் ஃபார்முலா ஓம்ஸில். அப்படி I is proportional V, அதாவது V பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு I கரண்ட் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ V is equal to R into I. சரியா? தென் அந்த ப்ரொபோர்ஷனல் வந்து என்னதுன்னா நமக்கு பொட்டன்ஷியலை நம்ம இன்க்ரீஸ் பண்ண ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டும் நமக்கு என்ன செஞ்சுட்டே இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். தட் இஸ் அ ஓம்ஸ் லா. கலர் கோட் ஃபார் த கார்பன் ரெசிஸ்டர். இதை இந்த கலர் கோடை வச்சுட்டு நம்ம இந்த ரெசிஸ்டரை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அதோட வேல்யூஸை நம்ம வந்து எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு டேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்கம்மா. அந்த டேபிளை நீங்கள் மெமரி பண்ணிடுங்க. ஸ்டடி ஒரு நோட்டில் நீங்கள் என்ன செஞ்சுருக்கோங்க, செப்பரேட்டாக ஒரு ஃபிசிக்ஸ் நோட்டு போட்டு இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தென் அந்த கலர் கோட் ஃபார் த கார்பன் ரெசிஸ்டர்ஸ்க்கு நமக்கு வந்து ஒவ்வொரு கலர்ஸ்க்கும் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேல்யூஸ் எல்லாம் எப்படி நம்ம வந்து அதை அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கிறதுங்கிறது தான் இங்கே ஒரு மாடல் பிக்சர் கொடுத்துருக்குதுமா. த ஃபஸ்ட்டு 2 rings
from the end given the first two significant figures of the resistance in ohm. அந்த முதல்ல போட்டு அந்த ரிங்ஸ் வந்து முதல் 2 ரிங்ஸ் வந்து நமக்கு வந்து அதோடைய எண்டில் நம்ம எதை குறிக்குதுன்னா அந்த ரிங் அந்த பிக்சரில் கடைசி 2 இது வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 rings from the end is given the first 2 significant figures of the resistance in ohm. ஓகேவா? தென் the third ring, மூணாவது ரிங் எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா the decimal multiplier. சரியா? ஸோ அதை மல்டிப்ளை பண்ணணும். எவ்வளோ டெசிமல் இன்ட்டு 10 பவரில் நம்ம என்ன போட்டு இது பண்ணணும் அப்படிங்கிறத மீன் பண்ணுது. The last ring indicates the tolerance in a percent about in the indicate values. சரியா? பர்சன்டேஜில் நம்ம வந்து அதை வந்து வேல்யூவை இண்டிகேட் பண்ணுறதுக்கு நமக்கு அந்த லாஸ்ட்டு அந்த டாலரன்ஸ் வந்து ரிங் வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கீழே இந்த டேபிளில் ஃபஸ்ட்டு பிக்சரை பாருங்கம்மா. ஃபஸ்ட்டு ஒன் வந்து அந்த ஃபஸ்ட்டு 2 ரிங்ஸில் பின்னு போட்டிருக்கு. பிங்கிறது நமக்கு எதை குறிக்குது அப்படின்னா ப்ரௌன். ஃபஸ்ட்டு இது வந்து ப்ரௌன். அப்போ இந்த டேபிளில் பாருங்கள் ப்ரௌன் அப்படின்னா என்னது, எந்த வேல்யூவை நமக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கு, த 1. ஸோ அது வந்து பி 1 போட்டாச்சு. தென் V மீன்ஸ் violet. ஸோ வயலட்டோடைய வேல்யூ நமக்கு டேபிளில் 7. ஸோ செகண்ட் ரிங் வந்து நமக்கு 7. தென் தேர்ட் ஒன் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சொல்லியிருக்காங்க என்னன்னு சொல்லி டெசிமல் மல்டிப்ளையர். அப்போது இன்ட்டு 10 பவரில் நம்ம அதை மென்ஷன் பண்ணணும் தேர்ட் ரிங்கை. ஸோ அப்போது இன்ட்டு 10ன்னு போட்டுட்டு 10க்கு மேலே போடக்கூடிய வேல்யூ அந்த தேர்ட் ரிங் என்ன கலர் அப்படிங்கிறத பார்க்கணும். அது வந்து பிளாக். ஸோ இங்கே பிளாக் வந்து நமக்கு 0 டேபிளில். ஸோ அப்போது 10 பவர் 0. இப்போ 17 இன்ட்டு 10 பவர் 0 that is equal to 17. 10 power 0 means 1. ஸோ 17. the fourth ring பாருங்கள், ஃபைனல் ரிங். அது வந்து நமக்கு கோல்டு. அந்த டாலரன்ஸ் வந்து லாஸ்ட் ஒன் வந்து கோல்டு கொடுத்துருக்காங்க. ஸோ சில்வர்னு மென்ஷன் பண்ணுவாங்க, கோல்டுன்னு மென்ஷன் பண்ணுவாங்க. கலரே இல்லாமலும் இருக்கும். ஸோ அதை வந்து கலரே இல்லைன்னா நோ கலராக இருந்ததுன்னா 20%, கோல்டாக இருந்ததுன்னா 5% நம்ம பண்ணோம். சில்வராக இருந்துச்சு அப்படின்னு சில்வர்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா 10%ன்னு சொல்லி ஃபைனலாக நம்ம பர்சன்டேஜில் அதை வந்து என்ன செய்யணும், நம்ம இண்டிகேட் பண்ணணும். ஸோ 17 ப்ளஸ் ஆர் மைனஸ் 5% இன்ட்டு ஓம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், இந்த கார்பன் ரெசிஸ்டர்ஸுடைய அந்த கலர் கோடை வச்சு அந்த பிக்சரில் கொடுத்துருக்க அந்த ரிங்ஸ் எல்லாம் வச்சு நம்ம என்ன செஞ்சுருக்கோம், அதனுடைய வேல்யூவை நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். தென் செகண்ட் ஒன் ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் பிக்சரை பாருங்கள். ஃபஸ்ட்டு ரிங் வந்து நமக்கு க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு ரிங் க்ரீன்கிறதுனால இந்த டேபிளில் க்ரீன் கலருக்கு 5. தென் செகண்ட் ரிங் வந்து ரெட். ஸோ அது ரெட்டோட வேல்யூ வந்து நமக்கு 2. தேர்ட் ஒன் வந்து நமக்கு வந்து பிளாக். ஸோ இன்ட்டு 10 பவர் பிளாக் வந்து 0. ஸோ 10 பவர் 0 that is equal to பிளாக்குன்னா 0ன்னு போடணும். இங்கே வந்து ப்ளூ, இந்த கலர் வந்து தேர்ட் ஒன் வந்து ப்ளூ கலர். ஸோ இன்ட்டு 10 பவர் 6. ஸோ ஃபைனலாக வந்து நமக்கு கொடுத்துருக்க அந்த ரிங்கை பாருங்கள் சில்வர். அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு போட்டு சில்வர் ரிங்க்கு நமக்கு அந்த ஃபைனல் லாஸ்ட்டில் பாருங்கள் அந்த சில்வருக்கு டாலரன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க 10%. அப்போ 10% இன்ட்டு அதனுடைய யூனிட் வந்து ஓம். ஸோ இந்த மாதிரி என்ன செய்யணும், நீங்கள் அதில் கொடுத்துருக்கக்கூடிய ரிங்கை வச்சு நம்ம என்ன செய்கிறோம், அந்த கார்பன் ரெசிஸ்டருடைய வேல்யூவை நம்ம வந்து புட் பண்ணுறோம். தென் அந்த ரிங்கே இல்லை அப்படின்னா ஃபைனல் ரிங் இல்லைன்னா நம்ம 20%ன்னு புட் பண்ணணும். தேர்ட் பிக்சர் வந்து ஃபார் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வேல்யூ கொஞ்சம் வேறு தப்பாக இருக்குது, தவறுதலாக இருக்குது. அதை வந்து கலர் வந்து டிஃபைன் மாறி இருக்குது. சரியா? ஸோ அது வந்து நீங்கள் அதை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரௌன், வயலட் ஆர் வயலட்டு தென் ப்ளூ. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வேல்யூவை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, மாறிக்கோங்க. இந்த டேபிளை நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா ஒரு ஷார்ட்கட் கீவேர்டு ஒன்று அதில் நான் வந்து கொடுத்துருக்கேன். பிபி ராய் அது கொடுத்துருக்கோம். ஆஃப் கிரேட் பிரிட்டன் ஹேஸ்
வெரி குட் ஒய்ஃப் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ பிபி ராய், பிக்கு வந்து என்னது 0, 1 2 3 4 5 6 7 8 9 அப்படி வந்து என்ன செஞ்சுக்கோங்க, ஆர்டராக எழுதிக்கோங்க. பிபி ராய், ஃபஸ்ட் லெட்டர் பி, செகண்ட் லெட்டர் பி, ராய்க்கு ஆர், அப்புறம் ராயில் ஓ, அதுக்கு நெக்ஸ்ட் ஒன் லெட்டர் வந்து ஒய், அப்போது பிபி ராய் வந்துடுது. தென் ஆஃப் கிரேட், அதில் கிரேட்டில் ஜி இருக்கா, ஸோ தென் கிரேட் ஜி, ஃபஸ்ட் லெட்டர் ஜி. பிரிட்டனில் உள்ள பியை பாருங்கள், இங்கே ப்ளூ கலர் இருக்குது. சரியா, இங்கே கிரேட்டில் உள்ள ஜி வந்து இங்கே க்ரீன் நமக்கு மென்ஷன் பண்ணுது. தென் ஹேஸ் வெரி குட்டில் உள்ள வி வந்து இதை என்ன வந்து வயலட்டை மென்ஷன் பண்ணுது. குட் அப்படிங்கிறதுல ஜி வந்து நமக்கு கிரே மென்ஷன் பண்ணுது. ஒய்ஃப் அப்படிங்கிறதுல உள்ள டபிள்யூ வந்து நமக்கு என்ன செய்யுது, ஒயிட்டை மென்ஷன். ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட்டாக நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, இந்த ஒரு ஷார்ட்கட் கீவேர்டு மாதிரி இருக்குது, அதை வச்சு மெமரி பண்ணிக்கோங்க இந்த கலர் கோடை. பிபி ராய் ஆஃப் கிரேட் பிரிட்டன் has very good wife. See you guys on the next video. That's all.